ஸ்பிரிச்சுவல் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான இந்த ஆடி மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சோதனையும் சாதனையும் கலந்த மாதமாக இருக்கும். இந்த மாதத்துடைய முற்பகுதி அவங்களுக்கு மன உளைச்சல்களும், பிற்பகுதி அவங்களுக்கு ஆதாயங்களும் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எச்சரிக்கை கடைப்பிடிக்க வேண்டியது அவசியம். குறிப்பாக சக ஊழியர்கள்கிட்ட நீங்கள் எச்சரிக்கை கடைப்பிடிச்சு இருக்கணும். மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு உண்டு. உங்களுக்கு கீழே பணிபுரியறவங்களுடைய ஆதரவு. ஆனால் சக ஊழியர்களை நம்புவது அவ்வளவு சரியானதாக இருக்காது. இந்த மாதம் உங்களுக்கு உத்தியோக உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை ஒரு இன்க்ரிமெண்ட்டோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தசாபுத்தி நல்லா இருக்கிறவங்க நிச்சயமா அதை அடைக்குது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரைக்கும் வேலையில விழிப்புணர்ச்சி அவசியம். சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இது ஆதாயமான ஒரு நேரம் தான். ஆனால் மாதத்துடைய 2ஆம் பகுதியில் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆகஸ்ட் 2ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய அதாவது விரயம்னு சொல்லப்படக்கூடிய அந்த அமைப்பு குறைஞ்சி உங்களுடைய நஷ்டங்கள் உங்களுக்கு வராமல் போகும். அதனால் லாபங்கள் இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு. ஆடை ஆபரண தொழில் செய்யக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க, மருத்துவ தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க, ஆலயம் தொடர்பான தொழில்களை செய்யக்கூடியவங்க, மரம் சம்பந்தப்பட்ட விற்பனைகளை மேற்கொள்ளக்கூடியவங்க, இரும்பு தொழில் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் ஆதாயம் அதிகமாகுது. குடும்பத்தில் மனமகிழ்ச்சி இருக்குன்னாலும் நீங்கள் வார்த்தைகளை விடும்போது கவனத்தோடு விட வேண்டியது அவசியம். பிள்ளைகளுடைய வளர்ச்சி உங்களுக்கு மனமகிழ்ச்சி கொடுக்கும். அவங்களுடைய உயர்வு உங்களுக்கு பிரமிப்பையும் உண்டு பண்ணும். அவங்களுடைய படிப்பும் நன்றாகவே இருக்கும். வாழ்க்கை துணையோட ஒரு நல்ல இணக்கம்ன்றது ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு மேலே தான் இருக்கும். ஆனால் அதே சமயம் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கக்கூடிய சூழல் இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து அங்கே சனியோட பார்வை இருக்கிறதுனால அவங்களுக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால அதில் கவனம் எடுத்துக்க வேண்டியது அவசியம். ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு மேலே அந்த ஆரோக்கிய கோளாறு நிவர்த்தியாகும். உங்களுக்கு வாயு தொல்லை ஏற்பட்டதுன்னா அது நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மையும் ஏற்படும். அதே நேரத்தில் மூட்டு வலிகள், இடுப்பு வலிகள், முதுகு வலி இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு. தாயோடைய ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும். தந்தையோடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். படிக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களாக இருந்தால் அவங்களுக்கு இது சிறப்பான மாதமே சொல்லலாம். ஆனால் இந்த மாதத்துடைய 2ஆம் பகுதி தான் அவங்களுக்கும் நல்லா இருக்கும். திருமணம் ஆகாத விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துடைய 2ஆம் பகுதியில் வரன் அமையறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஒரு சிலருக்கு மூத்த சகோதரர்களால் ஆதாயமும் கிடைக்கும், மனக்கசப்பும். ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட உறவினர்களால் தொல்லைகள் வரும். ஒரு சிலருக்கு தங்கம் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இதே இந்த மாச சிறப்பு பலனாக. முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மையை கூட்டிக்கவும் உங்களுடைய தீமைகளை நீங்கள் குறைச்சிக்கவும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் திருப்பதி வெங்கடாஜலபதி, திருவள்ளூர் வீரராகவ பெருமாள், திருப்போரூர் முருகன்.